அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வலுவிழந்து வரும் தாளமுக்கம், வானிலை தொடர்பில் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. முள்ளிவாய்க்கால் நினைவு பதாகை அறுத்தறிந்த போலீசார் அதிருப்தி வெளியிட்ட மக்கள். திடீரென அதிகரிக்கும் நீர்மட்டங்கள், பொதுமக்களுக்கு அவசர எச்சரிக்கை. அரசிற்குள் நுழைய போகும் புதிய முகங்கள், ஆபத்தின் உச்சத்தில் இலங்கை. மட்டக்களப்பு கல்லடி பாலத்தின் கீழ் சடலமாக மீட்கப்பட்ட ஆண். காவல்துறையில் இணைக்கப்படவுள்ள 10,000 பேர், அமைச்சர் அறிவிப்பு. மக்கள் வங்கிக்கு 656 மில்லியன் ரூபாய் இழப்பு, வெளியான அறிவிப்பு. ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸில் அடுத்தடுத்து 2 மோசடிகள், வெளியாகிய அதிர்ச்சி தகவல். வீடொன்றில் மர்மமாக உயிரிழந்து கிடந்த நபர், விசாரணைகள் தீவிரம். வடக்கில் நிலை கொண்டுள்ள தாளமுக்க பிரதேசம், மக்களுக்கு வெளியான முன்னெச்சரிக்கை. தொடர்பென விரிவான செய்திகள். இலங்கையின் வடக்கு பிராந்தியத்தில் நிலை கொண்டுள்ள வளிமண்டல தாளமுக்க நிலை வலுவிழந்து வருவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. எனினும் அதன் தாக்கம் காரணமாக நாட்டின் பல பகுதிகளில் இன்றும் மேகமூட்டமான வானிலை நிலவும் என்றும் மழையுடனான காலநிலையும் தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்று காலை வெளியிடப்பட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி மேல் சபரகமுவ, மத்திய, வடமேல் மற்றும் வடக்கு மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும். இப்பகுதிகளில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அனுராதபுரம் மாவட்டத்தில் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதேவேளை ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களின் சில இடங்களிலும், பொலனறுவை மாவட்டத்திலும் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் மின்னல் தாக்கங்களினால் பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. கட்டப்பட்டிருந்த நினைவு பதாகையே போலீசாரால் பலவந்தமாக அகற்றப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் நேற்று இடம்பெற்ற நிலையில் அதனை கேட்க சென்ற இளைஞரையும் போலீசார் அச்சுறுத்தியுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. சுப்பர்மடம் பகுதியில் எதிர்வரும் 18ஆம் தேதி நினைவேந்த நிகழ்வுகளை முன்னெடுக்க அப்போது மக்கள் ஏற்பாடு செய்திருந்தனர். இதற்காக பாலச்சந்திரன் மற்றும் இசைப்பிரியா ஆகியோரின் உருவப்படங்கள் தாங்கிய மே 18 இனத்தின் வெளி மறக்கவும் மாட்டோம், மன்னிக்கவும் மாட்டோம் என்ற வாசகங்கள் அடங்கிய பதாகை ஒன்றினை மக்கள் கட்டியிருந்தனர். நேற்று காலை சிவில் உடையில் அங்கு வந்த பருத்தித்துறை போலீசார் திடீரென அந்த பதாகையை அறுத்தெடுத்து சென்றுள்ளனர். பதாகை அகற்றப்பட்டது குறித்து கேள்வி எழுப்ப சென்ற அப்பகுதி இளைஞரை உனக்கு எதிராக வழக்கு தொடருவோம் என்று போலீசார் கடுமையாக அச்சுறுத்தியுள்ளனர். அத்துடன் அந்த இளைஞரின் பெயர் மற்றும் விவரங்களை போலீசார் பலவந்தமாக பெற்றுக் கொண்டனர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பருத்தித்துறை வலயத்தில் ஆங்காங்கே கட்டப்பட்டுள்ள முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் தொடர்பான பதாகைகளை உடனடியாக அகற்றுமாறு போலீசார் தொடர்ச்சியாக கடும் அழுத்தம் கொடுத்து வருகின்றனர் என மக்கள் விசனம் தெரிவித்துள்ளனர். நினைவேந்தல் வாரத்தில் போலீசாரின் இத்தகைய நடவடிக்கைகள் அப்பகுதியில் பெரும் பதற்றத்தையும் அதிருப்தியையும் ஏற்படுத்தியுள்ளது. அத்தனக்கலு ஓயாவின் நீர்மட்டமானது துணமலே பகுதியில் அதிகரித்து வரும் நிலையில் அப்பகுதிக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனால் மக்கள் மிகுந்த அவதானத்துடன் செயற்படுமாறு நீர்ப்பாசன திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அத்துடன் கழுகங்கையின் கிளை ஆறான குடாயாவுக்கு விடுக்கப்பட்டிருந்த வெள்ள அபாய எச்சரிக்கை மேலும் 24 மணி ஆழங்களுக்கு நீடிக்கப்பட்டுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. நீர்ப்பாசன திணைக்களத்தினால் இன்று விடுக்கப்பட்டுள்ள உத்தியோகபூர்வ அறிவிப்பின்படி குறித்த நீர்நிலையை சூழவுள்ள தாழ்நில பகுதிகளில் வாழும் மக்கள் தொடர்ந்து அவதானத்துடன் இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். எனவே குறித்த ஆறுகளை அண்டிய தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் வெள்ளம் குறித்து அவதானத்துடன் செயற்படுமாறு நீர்ப்பாசன திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த நிலையில் அனர்த்த அபாயமுள்ள பகுதிகளில் உள்ளவர்கள் தமக்கு தேவையான முக்கிய ஆவணங்கள் மற்றும் உடைமைகளை தயார் நிலையில் வைத்திருப்பதுடன் நீர்ப்பாசன திணைக்களம் மற்றும் வளிமண்டலவியல் திணைக்களம் என்பவற்றின் அறிவிப்புகளை கவனமாக அவதானிப்பது முக்கியமான விடயமாகும்.
மேலும் அனர்த்தம் ஏற்படும் அபாயம் உள்ளதாக விசேட எச்சரிக்கை விடுக்கப்பட்ட பகுதிகளை சேர்ந்த மக்கள் மற்றும் முன்னதாக சிறியளவிலான சீரற்ற காலநிலைக்கு பாரிய பாதிப்புகளை எதிர்கொள்ளும் பகுதிகளை சேர்ந்த மக்கள் கட்டாயம் பாதுகாப்பான பகுதிகளுக்கு இடம்பெயர்வது உயிர் சேதங்கள் ஏற்படுவதிலிருந்து பாதுகாக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. அரசாங்கத்தால் விதிக்கப்பட்ட புதிய வரி திருத்தங்கள் காரணமாக எதிர்காலத்தில் உள்நாட்டு சந்தையில் வாகனங்களின் விலை கணிசமாக அதிகரிக்கும் என்று இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. டாலரின் பெறுமதியும் அதிகரித்து வருகின்றது. இந்த நிலையில் நாங்கள் தான் ஆட்சி அமைக்க வேண்டும் என்று இல்லை, திறமையானவர்கள் எங்கிருந்தாலும் இணைந்து பயணிப்போம் என்று டெல்வின் சில்வா குறிப்பிட்டுள்ளார். சுகாதார அமைச்சர் மீது போன்றதொரு கருத்தை வெளியிட்டுள்ளார். மேலும் இலங்கை பாரிய பொருளாதார நெருக்கடியை நோக்கி பயணிக்கின்றதாக பொருளாதார வல்லுநர்கள் குறிப்பிட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு கல்லடி பாலத்தின் கீழ் மீனவர் வேலையில் சிக்கிய நிலையில் ஆணொருவரின் சடலம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. குறித்த சடலமானது ஞாயிற்றுக்கிழமையன்று காலை மீட்கப்பட்டுள்ளது. இதன்போது கல்லடி புதிய டஸ்பார் வீதியைச் சேர்ந்த 44 வயதுடைய சந்திரசேகரன் கஜேந்திரன் என்பவரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். குறித்த வாவியில் சம்போதினமான இன்று காலை 6:30 மணியளவில் வளமை போல மீன்பிடியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த மீனவர் ஒருவரின் வேலையில் சடலம் ஒன்று சிக்கியதை அடுத்து அதனை மீனவர் கரைக்கு இழுத்து வந்து காவல்துறையினருக்கு தெரியப்படுத்தியுள்ளார். இந்த நிலையில் சம்பந்தப்பட்ட நபர் மதுபோதையில் வாவியில் நீராடிய நிலையில் நீரில் மூழ்கியுள்ளார் என காவல்துறையினர் ஆரம்பகட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அதன்படி சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக வைத்தியசாலையில் ஒப்படைப்பதற்கு நீதிமன்ற அனுமதியை பெறும் நடவடிக்கையை முன்னெடுத்து வருவதாகவும் காவல்துறையினர் கூறியுள்ளனர். காவல்துறை திணைக்களத்தில் நிலவும் மனிதவள பற்றாக்குறையை சமாளிக்கும் நோக்கில் 10,000 புதிய உத்தியோகத்தர்களை இணைத்துக் கொள்ளும் நடவடிக்கைகள் தற்போதும் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். புத்தளத்தில் காவல்துறை உத்தியோகத்தர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் மற்றும் அப்பகுதியின் பாதுகாப்பு நிலைமை தொடர்பில் நடத்தப்பட்ட விசேட கலந்துரையாடலில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் 5 ஆண்டுகளுக்கு மேலான காலமாக காவல்துறை உத்தியோகத்தர்களுக்கு வழங்கப்படாமல் இருந்த பதவி உயர்வுகளை மிக விரைவில் வழங்க நடவடிக்கை எடுத்து வருகின்றோம். காவல்துறை சேவையை தர ரீதியாகவும் உயர்தர தொழில்முறை சேவையாகவும் மேம்படுத்த அரசாங்கம் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது. அதற்கமைய காவல் நிலையங்களின் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்காக பெருமளவிலான நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது என அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். மக்கள் வங்கியின் குறிப்பிட்டதொரு பணப்பரிமாற்ற கட்டமைப்பில் நாணயம் ஒன்றுக்கு பிரயோகிக்கப்பட்ட நாணயமாற்று வீதத்தில் ஏற்பட்ட தவறு மற்றும் அதன் மூலம் வாடிக்கையாளர்கள் சிலர் மேலதிக பணத்தை பெற்றுக்கொண்டமை தொடர்பில் தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் குறித்த விடயம் தொடர்பில் மக்கள் வங்கி அதிகாரப்பூர்வ விளக்க அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அந்த அறிக்கையில் இந்த தவறுதலான பணப்பரிமாற்றங்கள் கடந்த 2023 மே மாதம் முதல் 2026 மார்ச் மாதம் வரையிலான காலப்பகுதியில் இடம்பெற்றுள்ளன. குறிப்பிட்ட சில வாடிக்கையாளர்கள் குறித்த தொகைக்கு மேற்பட்ட பணத்தை பெற்றுக்கொண்டுள்ளமை அண்மையில் கண்டறியப்பட்டு அதன் பின்னர் அது முழுமையாக சரி செய்யப்பட்டு விட்டது. இந்த தவறு கண்டறியப்பட்ட உடனே வங்கி முழுமையான உள்ளக மீளாய்வு நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளதுடன் உரிய செயற்பாட்டு கட்டுப்பாடுகளை வலுப்படுத்தியுள்ளது. இலங்கை மத்திய வங்கி உட்பட உரிய ஒழுங்குமுறை மற்றும் மேற்பார்வை அதிகார தரப்புகளின் ஆலோசனையின் கீழ் இவ்விடயத்தை வங்கி தற்போது மீளாய்வு செய்து வருகின்றது. இவ்விடயத்தால் ஏற்பட்டுள்ள நிதி ரீதியான இழப்பு சுமார் 656 மில்லியன் ரூபாய் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. இத்தொகையை வங்கி ஏற்கனவே குறிப்பிட்ட காலப்பகுதிக்கான தனது நிதி அறிக்கைகளில் முழுமையாக உள்வாங்கியுள்ளது. தற்போதைய மதிப்பீடுகளின் அடிப்படையில் மேலதிக நிதி இழப்பீடு எதுவும் எதிர்பார்க்கப்படவில்லை. பாதிக்கப்பட்ட கொடுக்கல் வாங்கல்கள் தொடர்பில் அந்த இழப்பினை மீட்கும் நடைமுறைகளை வங்கி ஏற்கனவே ஆரம்பித்துள்ளதுடன் குறித்த வாடிக்கையாளர்களிடமிருந்து அதனை மீளப்பெறும் நடவடிக்கைகள் தற்போது இடம்பெற்று வருகின்றன. வங்கியின் அன்றாட செயற்பாடுகள் டிஜிட்டல் தளங்கள் மற்றும் வாடிக்கையாளர் சேவைகள் எவ்விதமான தாக்குதல் தடையுமின்றி வழக்கம் போல் இடம்பெற்று வருகின்றன. வங்கியின் வலுவான நிதியியல் இருப்பு மற்றும் சுமார் 3.8 டிரில்லியன் ரூபாய் சொத்து தளம் ஆகியவற்றின் பின்னணியில் வங்கியின் ஒட்டுமொத்த நிதியியல் உறுதிப்பாடு லாபம் மட்டுமல்லது வாடிக்கையாளர்களின் நிதி மற்றும் வைப்புகளின் பாதுகாப்பு ஆகியவற்றுக்கு இவ்விடயத்தால் குறிப்பிடும்படியாக விதமான பாதிப்புகளும் கிடையாது.
நம்பிக்கை, உறுதிப்பாடு மற்றும் பொறுப்புமிக்க வங்கி சேவை ஆகியவற்றில் நீண்டகால அர்ப்பணிப்பை கொண்டுள்ள ஒரு நிறுவனம் என்ற வகையில் செயற்பாட்டு ரீதியான நேர்மை, நிர்வாகம் மற்றும் வாடிக்கையாளர் சேவை ஆகியவற்றின் அதிஉச்ச தராதரங்களை பேணுவதில் மக்கள் வங்கி தொடர்ந்து கவனம் செலுத்தி வருகின்றது என அந்த அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அண்மையில் ஊடகங்களில் வெளியான 2 வெவ்வேறு நிதி மோசடிகள் தொடர்பான செய்திகள் குறித்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் உத்தியோகபூர்வமாக விளக்கம் அளித்துள்ளது. அதன்படி முதலாவது சம்பவத்தில் ஐக்கிய அரபு அமீரகத்தின் துபாயில் உள்ள ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் சேவை வழங்குனர் ஒருவருக்கு சேர வேண்டிய EAD 9,74,000 தொகை அந்த நிறுவனத்துக்கு கிடைக்கப்பெறவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதற்கட்ட விசாரணைகளின்படி தேவையற்ற 3ஆம் தரப்பு நபர் ஒருவர் அந்த சேவை நிறுவனத்தின் அதிகாரப்பூர்வ மின்னஞ்சல் கணக்கை சட்டவிரோதமாக பயன்படுத்தி அவர்களின் வங்கிக் கணக்கு விவரங்களையும் ஆவணங்களையும் மாற்றியமைத்துள்ளது கண்டறியப்பட்டுள்ளது. இதன் காரணமாக மாற்றப்பட்ட போலி வங்கி கணக்கை உண்மையான கணக்கு என நம்பி ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் பணத்தை அனுப்பியுள்ளது. இந்த மோசடி வெளிச்சத்துக்கு வந்தவுடன் அந்த வங்கி கணக்குக்கான அடுத்தடுத்த பரிவர்த்தனைகளை நிறுவனம் உடனடியாக நிறுத்தியுள்ளதுடன் இதுகுறித்து ஐக்கிய அரபு அமீரக அதிகாரிகளிடமும் இலங்கையின் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடமும் முறையான முறைப்பாடுகளை அளித்து விசாரணைகளை தொடங்கியுள்ளது. இதேவேளை இந்த தவறு சேவை வழங்குனரின் மின்னஞ்சல் பாதுகாப்பு குறைபாட்டால் ஏற்பட்டுள்ளதால் இதற்கு தங்களால் பொறுப்பேற்க முடியாது என்று ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் தெளிவுபடுத்தியுள்ளது. மேலும் இந்தியாவின் சென்னையில் உள்ள ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் அலுவலகத்தில் பணியாற்றிய நிதித்துறை ஊழியர்கள் சிலர் 22 மில்லியன் இந்திய ரூபாய் நிதி மோசடியில் ஈடுபட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் விளக்கமளிக்கப்பட்டுள்ளது. அங்கு பணிபுரிந்த இந்திய ஊழியர்கள் சிலர் போலி இன்வாய்ஸ்கள், போலி கட்டண விவரங்கள், போலி கையெழுத்துக்களை உருவாக்கி இந்த மோசடியை செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கொழும்பில் உள்ள தலைமை அலுவலகம் நடத்திய வழக்கமான கணக்காய்வின் போதே இந்த முறைகேடுகள் கண்டுபிடிக்கப்பட்டு உடனடியாக உள்நாட்டு விசாரணையும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. மேற்படி விசாரணை தொடங்கப்பட்டதில் இருந்து சம்பந்தப்பட்ட ஊழியர்கள் பணிக்கு வருவதை தவிர்த்து தலைமறைவாகியுள்ளதாகவும் கூறப்படுகிறது. தற்போதைய நிலையில் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதோடு இந்திய காவல்துறையிலும் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு இந்த மோசடியால் நிறுவனத்துக்கு ஏற்பட்ட நிதி இழப்பை முழுமையாக மீட்பதற்கான அனைத்து அவசியமான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருவதாக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் வலியுறுத்தியுள்ளது. கல்கிஸ்ஸ படோவிட்ட பகுதியில் உள்ள வீடு ஒன்றில் நபர் ஒருவர் சந்தேகத்துக்கிடமான முறையில் உயிரிழந்துள்ளதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் கல்கிஸ்ஸ காவல்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். இவ்வாறு உயிரிழந்துள்ளவர் படோவிட்ட கல்கிஸ்ஸ பகுதியைச் சேர்ந்த 54 வயதுடையவர் என தெரிய வந்துள்ளது. குறித்த நபர் அந்த வீட்டில் தனியாக வசித்து வந்தவர் என்றும் அவரது கழுத்து பகுதியில் சிறிய வெட்டுக்காயம் ஒன்று காணப்பட்டமை அவதானிக்கப்பட்டுள்ளதாகவும் காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர். உயிரிழந்தவரின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக கலபோவில வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் கல்கிஸ்ஸ காவல்துறையினர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கைக்கு வடக்கு திசையில் நிலை கொண்டிருக்கின்ற தாளமுக பிரதேசம் படிப்படியாக நலிவடைந்து செல்வதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இந்த தாளமுக பிரதேசத்தின் தாக்கத்தின் காரணமாக மத்திய சப்ரகமுவ, மேல், வடமேல் மற்றும் வடமாகாணங்களிலும் அத்துடன் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்வதுடன் வானம் முகில் சரிந்தும் காணப்படும் என தெரிவிக்கப்படுகிறது. அத்தோடு அனுராதபுரம் மாவட்டத்தில் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களில் சில இடங்களிலும் அத்துடன் பொலனறுவை மாவட்டத்திலும் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது. பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.